நாகர்கோவில்ல விசாரணை கைதி மரணமடைந்த சம்பவத்தில் ஏற்கனவே 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 8 பேருக்கு தொடர்பு இருப்பதா போலீசார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. மேலும் எஃப்ஐஆரும் மாற்றி அமைக்கப்பட்டு புதிதாக கூடுதல் பிரிவுகளும் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த சபரிவர்மன் இவர் மாற்றுத்திறனாளியான இவர் அந்த பகுதியில் ஒரு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக தென்தாமரைக்குளம் காவல் நிலைய போலீசார் கைது செய்திருந்தார். கைது செய்து கடந்த 1ஆம் தேதி நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த திங்களன்று திடீரென அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சபரிவர்மனை மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் உயிரற்ற நிலையில் காணப்பட்டார். இதனால் அந்த குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சபரிவர்மனுக்கு ஏற்கனவே எந்த வியாதியும் இல்லாத நிலையில் அவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் அவர்கள் உடனடியாக அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து பிரேத பரிசோதனையும் நடைபெற்றது. பிரேத பரிசோதனையில் குடும்பத்தினருடைய வலியுறுத்தியதன் அடிப்படையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்லாமல் நெல்லை தூத்துக்குடியைச் சேர்ந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களும் அந்த பிரேத பரிசோதனையில் பங்கேற்று பிரேத பரிசோதனை மேற்கொண்டார்கள். அவருடைய அறிக்கை நேற்று மாலையில் வெளியான நிலையில் அவருக்கு உடலில் 19 காயங்கள் இருப்பதாக அதில் கூறப்பட்டிருந்தது. அவருடைய உடலினுடைய மார்பு பகுதி, பின் கழுத்து, பின் தலை, அதே போன்று 2 கால்கள் 2 கைகள், அவருடைய ஊனமுற்ற அவருடைய கையில் கூட 3 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த அடிப்படையில் நிச்சயமாக இவரை அடித்து கொலை செய்ததாக கூறி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அந்த குடும்பத்தினர் வலியுறுத்தினார்கள். அதுவரை நாங்கள் சடலத்தை வாங்க மாட்டோம் என கூறியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் வார்டன்களான 3 பேர் ஜெகன், சிவகுமார், திருவள்ளை நம்பி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இருப்பினும் முழுமையாக, அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சபரிவர்மனை தாக்கி அனைவரையும் கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் சடலம் வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. நாகர்கோவில் 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தியும் சடலத்தையும் பார்வையிட்டார். தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டார் சிறைச்சாலைக்கு சென்று. அதன் தொடர்ச்சியாக தற்போது 8 பேர் அந்த வழக்கில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் நீண்ட நாட்கள் கைதிகளாக இருக்கின்ற விஷ்ணு, சாரதி என்ற கிராஸ் சாரதி, ஜெகன், சரத், பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த் ஆகிய 8 பேர் அந்த கூடுதலாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை மாற்றியமைக்கப்பட்டு புதியதாக பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 191 கிளாஸ் 2, 296 கிளாஸ் பி, 115 கிளாஸ் 2, 118, 103 கிளாஸ் 1, 61 கிளாஸ் 2, 238 பிஎன்எஸ் ஆகிய பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே தற்போது எஃப்ஐஆரில் புதிதாக 8 பேர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தெரிகிறது. தற்போதைய சூழலில் அந்த குடும்பத்தினர் சபரிவர்மனை தாக்கி அனைவரையும் கைது செய்யும் வரை நாங்கள் சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறியதன் அடிப்படையில் சடலம் தற்போது பிணவரையிலேயே இருக்கின்றது. போலீசார் அதை சடலத்தை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் குடும்பத்தினர் அதை வாங்குவதற்கு தயாராகாத நிலையே உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.